ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஷோ தாட்ஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதோடு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாக்கோஸ் பாக்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு ஒரு ஆர்கனைசர்ஸ் தான் பண்ண போகிறோம். மொத்தமாக நான் 3 பண்ணியிருந்தேன். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வரும். ஓகே, இந்த பாக்ஸில் தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி வேஸ்டான பாக்ஸ்லாம் வச்சுருங்க. நம்ம சேனல் நிறையா ஆர்கனைசர்ஸ், கிராஃப்ட் நிறையா வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இப்போ வந்து சைஸ் வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பாக்கி உள்ள பீஸை வந்து பத்திரமா அதை வச்சுருக்கலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. பாக்கி உள்ள பீஸ் வந்து பத்திரமா வச்சுக்குவோம் நெக்ஸ்ட் ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு. இது வந்து நான் இப்போ வந்து A4 ஷீட்டால் கவர் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட என்ன ஷீட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒயிட்டாக செஞ்சால் தான் நம்மளுக்கு ட்ரா பண்ணலாம் வரும். இன்றைக்கி வந்து நம்ம மியாவ் செட்டு தான், கேட் செட்டு தான் பண்ண போகிறோம். சூப்பராக செய்யலாம். 3 ஆர்கனைசர்ஸ் பண்ணுவேன். இது பார்ட் 1. பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் வரும். நம்ம சேனலை யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் ஒன்றும் ஷார்ட்ஸ்லாம் போகிறேன். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட எனது ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ வந்து க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிட்டு அதே மாதிரி பின்னாடி எல்லாத்துலேயும் நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அது காது வைக்கிறதுக்காக நான் வந்து காது தான் வரைய போகிறேன். இதை வந்து நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த காதுக்கு வந்து ஒரு ரோஸ் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம். இந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த கலர் வச்சு ரெண்டுத்தையும் கலர் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட சூப்பராக செய்யலாமேன்ட்டு தான் நான் எடுத்தேன். இது வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் கிடச்சா நீங்கள் அதோட சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளோட நிறைய சேனலில் வந்து நிறையா கிராஃப்ட்டு, ஆர்ட்டு நிறையா வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரியே இதுக்கும் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஓகே, செஞ்சு எடுத்துக்காச்சு. இதை வந்து நான் மேலே அந்த சைடு உள்ளக்க தான் ஒட்ட போகிறேன். வெளியே ஒட்டினா கொஞ்சம் நல்லா இருக்காது. நான் உள்ளக்க ஒட்டுறதுக்காக க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, ஒட்டியாச்சு. ஒட்டியதுக்கப்புறம் கண், மூக்கெல்லாம் வரையணும். அதுக்காக நான் கண்ணுக்கு வந்து ரவுண்டு போட்டு அதில் வந்து பிளாக் ஸ்கெட்சை வச்சு நான் அடிச்சுக்கிறேன். அதோட மூக்குக்கு வந்து டெடிபியரில் இருக்கும்ல, அது மாதிரி செஞ்சுட்டு பூனைக்கு இருக்கிற மாதிரி மீசெல்லாம் வச்சுட்டு அழகாக ஒரு புள்ளி மாதிரி வைக்கலாம். அதோடு அப்புறம் தான் நான் பார்த்தேன். நான் ஒரு புள்ளி மாதிரி வச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் நல்லா இருக்காது பூனை இதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அது இழுத்து விட்டேன். அழகாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் லேசாக பிங்க் கலர் இங்கே அடித்து விட்டேன். அதுக்கிட்ட அடித்தோன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு.
அதோட இது கேட் செட்டுனால மியாவ் அப்படின்னு எழுதிக்கிற போகிறேன். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அடுத்த பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்த பாக்ஸ் வந்து நம்ம ஆர்கனைசர் ஒரு பெரிய பாக்ஸ் தான் செட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வச்சு டேப் போட்டு ஒட்டிக்க போகிறேன். ஒட்டி எடுத்துக்கிறேன். ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ நான் பர்ஃபெக்டாக ஒட்டிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து நம்ம மடக்கி விட்டு பின்னாடி இருக்குல்ல, அதே மாதிரியே நம்ம ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி இது மாதிரி வச்சு நான் ஒன்று வந்து டேப் போட்டு ஒட்டிக்க போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டிட்டு அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஒட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன். இந்த சைடு கட் பண்ணணும். நம்மளுக்கு திறக்கிறதுக்காக ரெடி ஆகிடும். இது 2 பக்கமும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, கட் பண்ணி எடுத்தோம். இந்த மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. உள்ளக்க வந்து ஒயிட்டாக இருக்குதுன்னு நம்ம உள்ளக்க கவர் பண்ண வேணாம். இப்போ வந்து இது ஃபுல்லாக கவர் ஆனோடனே நான் இதுக்கும் A4 ஷீட் தான் போட்டுக்க போகிறேன். நம்ம ட்ராயிங் பண்ணணும், அதுக்காக தான் நான் A4 ஷீட் போடுறேன். உங்கள்கிட்ட கலர் ஷீட்டு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாக வச்சு அது A4 ஷீட்டை வந்து கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ கவர் ஃபுல்லாக பண்ணிவிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அதை மடக்கி விட்டு அங்கே ட்ராயிங் தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ட்ராயிங் பண்ணுறதா இருந்தால் ட்ராயிங் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நான் ட்ராயிங்க்கு அதே மாதிரி தான் கண், மூக்கு, வாயெல்லாம் வைக்க போனேன். இதுலேயும் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். எனக்கு வாய் வந்து வேறு மாதிரி வச்சுட்டேன், அவ்வளோதான். கண்ணடிக்கிற மாதிரி வச்சேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் காது வைக்கலை. நம்ம அங்கே டெடிபியருக்கு வச்ச மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வாய் வச்சுட்டேன் இமோஜியில் இருக்கிற மாதிரி. சரி பரவாயில்ல அப்படின்னு வச்சுட்டு அப்புறம் தான் நான் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து மியாவுன்னு எழுதிக்க போகிறேன். ஒரு ஹார்ட்டு ட்ராயிங் பண்ணிக்கிறேன். சும்மா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதோட அடுத்த மியாவுன்னு எழுதிக்கிறேன்.
மியாவுன்னு எழுதுனதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட கலர்ஸ்லாம் பண்ணோன்னே பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம இடையிலலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுமேன்ட்டு கலர் ஸ்கெச்சஸ்லாம் எடுத்துக்கிட்டு கலர் கலராக எடுத்துக்கிட்டு இது மாதிரி சைடில் வந்து நம்ம அவுட்லைன் கொடுப்போம்ல அது மாதிரி கொடுத்துக்கிறான். ஓகே, இப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ராவர் மாதிரி செஞ்சதுன்னா அதுவும் நம்ம சேனலில் மியாவ் செட் பார்ட் 2ல் வந்து வரும். இப்போ வந்து டேப் போட்டு அந்த தெர்மாக்கோல் பாலை வச்சு தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வச்சப்போ கரெக்டாக இருந்துச்சு, அப்புறம் எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு. அதனால் சும்மாவே நான் வச்சுக்கிட்டேன். நீங்கள் எடுக்கிறப்ப கிராஃப்ட் திங்ஸ்லாம் வச்சுருக்கலாம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற கிராஃப்ட் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நானும் அதான் வச்சுக்கலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். வேணுங்கிறப்ப டக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட ரொம்ப சூப்பராக ரெடியாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 சீக்கிரமாக வரும். பாய்.